119 சங்கீதம் 98 வசனத்தில் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானமுள்ளவனாக்குகிறேன் என்று சொல்கிறார். 99 வசனத்தில் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடினாலே எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினாலே முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். இவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது, இவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது 3 பேரை காட்டிலும் தேவன் நம்மை ஞானமுள்ளவனாகவும் அறிவுள்ளவனாகவும் மாற்றுகிறார். சத்துருக்கள் எல்லாரை பார்க்கலும் நமக்கு அதிக ஞானத்தை தேவன் தருகிறார். நமக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாக்குகிறார். முதியோர்களை பார்க்கலும் நம்மை ஞானமுள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். அதனால தேவனுடைய வேதத்தை நேசிங்கள், தியானியுங்கள், அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுங்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது முதியோர்களை பார்க்கலும் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு போதித்த எல்லாரையும் பார்க்கலும் நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்கள் சத்துக்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீங்கள் அதிக ஞானமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று இந்த வேதவசனங்கள் சொல்லுகிறது. 119 சங்கீதம் 98, 99, 100 வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். God bless you.